ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தினகரன். இன்றைக்கி நம்ம யூடியூப் ஆட்சன்ஸில் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவங்களோட யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஓகே ஆகிடுது, அமௌண்ட்டும் வந்து அங்கே ஷோ ஆகுது. பட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் பிஃபோர் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த அப்டேட்டை நான் சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட டேக்ஸ் அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, லாகின் இன்டு ஆட்சன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் செட்டிங்கில் நெக்ஸ்ட்டு நம்ம மேனேஜ் செட்டிங் ஆப்ஷனில் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னா யூடியூபோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வருது. ஸோ டேக்ஸ் ஃபில்லிங் வந்து மேனிட்டரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதான் உங்களோட ரெவன்யூவில் அன்னெசரியாக வர ரிடக்ஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2, ஆடிங் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும், இதில் ஆட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, இண்டிவிஜுவல் ஆர் நான் இண்டிவிஜுவல்ட்டு. உங்களுக்கு எது அப்ளிகேபிளோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம கிரியேட்டர் தானே, ஸோ நான் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கூகுள் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் வந்து கேட்டு வரும், சேஃப்டி பர்பஸ் தான். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்டெப் நம்பர் 3, ஃபார்ம் செலெக்ஷன். இப்போ W8 ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வரும். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறது. ஆனால் இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்ம் இல்லை, வேறு ஃபார்ம் வரும். அது என்ன அப்படின்னா W8BEN இருக்கும், அந்த ஃபார்ம் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேபிள். ஸோ நம்ம இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். W8BEN அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ் டெரிட்டரி பெனிஃபிட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 4, ஃபில்லிங் தி W8BEN ஃபார்ம். ஃபார்மில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி இண்டிவிஜுவல்னு இருக்கும், அந்த ஃபீல்டில் உங்களோட நேமை வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களோட நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஆதார் இல்லை வந்து பேன், மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட பேனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கூட இது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டின் நம்பர்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த ஃபீல்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் டின்னுக்கு பேன் நம்பர் போட்டாவே போதும். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்டெப் நம்பர் 5, அட்ரஸ் அண்ட் ரெசிடென்சி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டில் அட்ரஸ் செலெக்ஷன் வரும். இதில் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து டாக்குமெண்ட்லேயே இருக்கணும், அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. ரெண்டுத்திலையும் வந்து சேமாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்தியா தானே, ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரி ஃபீல்டில் வந்து இந்தியானே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி சர்டிஃபிகேஷன். இந்த ஸ்டெப்பில் ஆர் யூ கிளைமிங் ஏ ரெடியூஸ் ரேட் ஆஃப் வித் ஹோல்டிங் 100 year டேக்ஸ் ரெட்ரி. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்குங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணாதான் உங்களோட டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்துல இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 6, சர்டிஃபிகேஷன் அண்ட் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் சர்டிஃபிகேஷன் செலெக்ஷன் வரும். இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். ஆஸ் பர் பேனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸ்டெப் நம்பர் 7, ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் இன் தி யூஎஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஃபார்ம்டு இன் தி யூஎஸில் வந்துட்டு நோ கொடுத்துக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்தியாவில் தான் வந்து ஒர்க் பண்ணுறோம், யூஎஸில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து பண்ண மாட்டோம்.
ஸோ நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்டெப் நம்பர் 8 பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட். அடுத்த ஒரு ஆப்ஷன் வரும், ஹேவ் யூ ரிசீவ்ட் எனி பேமெண்ட் ஃப்ரம் யூடியூப்ன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ரெவன்யூ எதுனா யூடியூப்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ப்ராசஸுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் நம்பர் 9 ஃபைனல் சப்மிஷன். அப்படியே நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். காமன் எரர்ஸ். சம்டைம் எரர் வரும். உங்களோட பேன் நம்பர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை உங்களோட அட்ரஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் வரும். சம்டைம் உங்களோட வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகும். இப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட யூடியூப் ஆட்சன்ஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.